அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன். நம்ம அணில் இருக்குல்ல, அணில் ஒரு ஸ்பேஸில் ஏறுதுங்க. அந்த ஸ்பேஸை சேர்ந்தவங்க எல்லாரும் போட்டு அணிலை போட்டு பலார் 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 அப்படியே அட்டிக்கிறாங்க. அணிலுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரில. அதில் சொல்கிறாங்க, உன் தலைவன் ஆம்பளையாக இருந்தால் உன் தலைவன் ஒரு நேர்மையான வீரனாக இருந்தால் முடிஞ்சால் பிஜேபி எதுக்க சொல்லுடா வெக்கங்கெட்டவனே அப்படின்னு அந்த அணிலை போட்டு என்ன அடி. அணில் கதர்னு கதறாப்புல சாட்டை இப்போ தான் நேற்றுக்கு அடித்தாப்புல சாணக்கியாவில் புடி 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 அதை விட 4 மடங்கு அடி போட்டு பொழக்கிறாங்க ஸ்பேஸுக்குள்ள. கேளுங்க அந்த ஆடியோவை. நீங்க பண்ணதெல்லாம் இன்னைக்குன்னு இல்லைங்க, இன்னைக்கு ஆகட்டும் கவின் கொலை ஆகட்டும், அவருக்கு அதை பத்தி எல்லாம் எதுக்குமே அக்கறை கிடையாதுங்க. அவருக்கு ஜானவரி எழுதி கொடுத்து ட்வீட் போட சொன்னா போடுவாரு, தேவையில்லைன்னா விட்டுறதா. அவருக்கு தேவை ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்ல ஒரு 20 நிமிஷம் ஸ்பீச் இல்ல 10 நிமிஷம் ஸ்பீச் ஆரம்பிக்கிறோம். ஊர் பேரு, அந்த ஊர்ல இருக்கிற ஸ்பெஷலா அதை சொல்றோம். அதுக்கப்புறம் திமுக 2 மினி மீட்டிங்கிறோம், அதுக்கு திமுக 2 பாயிண்ட். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க பெருமையை பேசிட்டு அப்புறம் நாங்க தான் 2026 நாங்க தான் சிஎம் போறோம், கான்பிடண்டா இருங்க, அவ்வளவுதான். இந்த டெம்ப்ளேட் தூக்கிட்டு திஞ்சிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இது தாண்டி இல்ல இப்ப அணில் பேச பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆக்சுவலா அவர் வடக்குலயும் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுன்ட்டா. ஆக்சுவலாக இந்த விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் கனவில் ஆணவப்படுகளையோ இங்கே இருக்கக்கூடிய சாதிய சிக்கலோ அதை பற்றியெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. அந்த ஆளுக்கு ஜானகிசம் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாப்புல. அந்த ஸ்கிரிப்டில் அந்த ஊருக்கு போனால் ஈரோடு பற்றி, கரூரை பற்றி அந்த மாதிரி பேசணும். 2020 நம்ம தான் திமுக ஒரு தீய சக்தி, நம்ம ஒரு தூய சக்தி, திமுக நமக்கு தான் போட்டின்னு பஞ்சு டைலாக் பேசிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காரி துப்புறாப்புல. அதுக்கு அவன் டிவி அணில் ஆமாங்கிறாப்புல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. ஆக்சுவலாக அவர் வடக்குலயும் இந்த மாதிரி இப்போ கூட நடுவில் போயிட்டு கிறிஸ்மஸ் கொண்டு பண்ணாங்க. அதெல்லாம் பேச வேண்டியதானங்க. யாருங்க வேணாம் பேசுங்க, யார் வேணாம் உங்களை பேச வேண்டியதானே. சங்கி பேசுங்க, வாய் இருந்தா பேசுங்க, வாய் தான் அப்புறம் பேசுங்க, பேச வேண்டியதானே. உங்க அண்ணன் சொல்லுங்க. அசாம்ல நடந்ததுக்கு பேச வேண்டியதானே. வாய் தான் இருக்குல்ல, பேச வேண்டியதானே. ஒரு ட்வீட் தானே. யார் வேணாம்னா யாரும் உங்களை கை பிடிச்சிருக்கு. உடனே இந்த அளவுக்கு விஜய் திமுக மட்டும் தான் எதிர்க்காரு, இந்த மாதிரி தான் பண்ணிருக்காருன்னு சொன்ன உடனே இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பேசுகிற ஒருத்தர் இருக்கார்ல, அவர் அண்ணாமலை ஆதரவாளர் அப்படிங்கிறத இந்த அணில் ஸ்மெல் பண்ணிடுச்சு. ஸ்மெல் பண்ண உடனே இது என்ன சொல்லுது, அங்கே வடநாட்டில் மேரி கிறிஸ்மஸ்க்கு அஸ்ஸாமில் இந்த மரம் நடக்குதுல, அதுக்கும் எங்கள் தளபதி விஜய் பேசணும் அப்படிங்கிறாப்புல, பேசி உங்களை அடிக்கணும் அப்படிங்கிறாப்புல. அதுக்கு அந்த அண்ணாமலை ஆதரவாளர் சொல்கிறாரு, நீ முடிஞ்சா உங்களால் அவனை பேச சொல்கிற, அஸ்ஸாம் பிரச்சனைக்கு பேச சொல்ல, உங்கள் கையை யாராவது புடிச்சு தடுத்து வச்சுருக்காங்களா அப்படின்னு துப்பிட்டாப்புல. போடக்கூடாதுன்னு கேளுங்க, அவங்ககிட்ட அவர்கிட்ட போய் கேளுங்க. சங்கி பயலங்களோட மூஞ்சையும் கிழிக்கணும். போடுறா முடிஞ்சா உங்க அண்ணனை போட சொல்றா பிஜேபிக்கு எதிரா அப்படின்னு ஒரு பிஜேபி ஆதரவாளர் பிஜேபிக்கு எதிரா முடிஞ்சா போட சொல்றான்னு சொல்லி காரி துப்புறா. ஆமா போடணும், போடுற ஏன்டா போடல பாரு. சங்கி பயல்களை கேளுங்க. முதல்ல காட்ட சொல்லுங்க, பேச சொல்லியானா அப்புறம் கேளுங்க. சங்கி பயலங்களோட மூஞ்சையும் கிழிக்கணும். அவர் மூஞ்ச முதல்ல காட்ட சொல்லுங்க, பேச சொல்லியானா அப்புறம் மூஞ்ச கிழிக்கணும். சங்கி பயலுங்க மூஞ்சியை கிழிக்கணும் அப்படின்னு சொல்றான், மூஞ்சியை காட்ட சொல்றான். அவங்க நீ பேசவே வாய் வரல. கார்த்தி ப்ரோ இதுல பேசாம இருக்காரு, நம்ம உட்காந்து பேசாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது அண்ணாமலை, நீங்களா பேசாமையா இருக்காரு, பேசாத மாதிரி நீங்க பேசலையடா. செப்டம்பர் 27 அப்புறம் பேசலையே. அதான் நீ கிறிஸ்தவர்கள் அங்கே அஸ்ஸாமில் அவ்வளோ தூரம் கொடூரமாக தாக்கப்படுறாங்க. வாய் துறக்கலை. திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள் அவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க. வாய் துறக்கலை. சங்கி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற வார்த்தையோ பிஜேபி அப்படிங்கிற வார்த்தையோ இவங்க வாயில் வரமாட்டுது. அப்போது ஒரு சங்கியே சொல்கிறான், நீ சரியான ஆம்பளையாக இருந்தால், உங்கள் விஜய் சரியான ஒரு தலைவனாக இருந்தால் பேச சொல்லுடா. அவன் கதறான், சங்கி மோத்திரை நாங்கள் கிழிக்க வேண்டும். அதான் கிழிக்க சொல்லுடா, பார்க்கலாம், சொல்லு, நீ தான் ஆம்பளையாக இருந்தால் சொல்லு அப்படி. அடுத்து கேளுங்க. அண்ணாமலை போட்டு அண்ணாமலையோட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. பெட்டராவே போயிட்டு சவுக்கில் அடிச்சுட்டு காமெடியா பண்றாரு. உடனே ஆரம்பிச்சிட்டான். அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுட்டு இருக்காரு, அண்ணாமலையோட பேசிட்டு இருக்காரு. உடனே அடுத்த பாயிண்ட் கேளுங்க, இதான் முக்கியமான பாயிண்ட். அண்ணாமலை சென்சிபிளா காப்பாத்துறது யாருங்க? இதை நல்லா கேளுங்க. கரூர்ல கற்குறித்தனமா அப்படித்தான் பேசிட்டு இருக்காரு. 41 பேர் செத்ததுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஓடுனவங்க தான் நீங்க. ஓடுறீங்க நீங்க. யாருமே உங்க ஆபீஸ்ல உங்க ஃப்ரெண்டுங்க தூக்கி போட்டு மிதிச்சிடுறாங்க, நீங்க ஓடுவீங்களாங்க? என்னன்னு கூட கேட்காம 41 பேர் செத்ததுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லையா? ஒரு பாயிண்ட் கூட சம்மந்தமே இல்லையா? அடிக்கிற அடி ஒன்று இட்டி மாதிரி இருக்கு.
கடைசி பாயிண்ட்டை கொண்டு வந்து நின்ட்டான் பாருங்க. அண்ணாமலை விட எங்கள் அண்ணன் நல்லா தான் பேசுகிறார் அப்படின்னா அண்ணாமலை சவுக்கில் தான் அடிக்கணுன்னே அண்ணாமலை தான்டா 41 பேர் நீங்கள் வந்து உங்களால் போனப்போ பாயிண்ட் எடுத்து கொடுத்தே அண்ணாமலை தான். அண்ணாமலை பிஜேபி மட்டும் இல்லை அப்படின்னா நேரம் உங்கள் அண்ணன் சிறையில் போய் தான் உட்காந்துருக்கணும். அதை விட சொல்கிறாங்க காப்பாற்றினதே இவர் தான். ஓடி ஒழிஞ்சிக்கிட்டேன் அப்போ செத்தப்போ ஓடி ஒழிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிஜேபிக்காரன்ட்ட போய் பிஜேபிக்காரன்ட்ட கூட போய் ஒருத்தன் அடி வாங்குறான் அப்படின்னா அது அணில் தான். இதே நாம் தமிழ் கட்சிக்காரன்ட்ட ஒரு பிஜேபிக்காரன் இப்படி வந்து பேச முடியுமா? போட்டு பொழக்க முடியுமா? ஒன்றும் பேச முடியாது. நம்ம அத்தனை பாயிண்ட் அடிப்போம் பிஜேபி மனித குல எதிரின்னு சொல்லி. ஆனால் அந்த தவக்கலை பசங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போது அஸ்ஸாமில் நடந்திருக்குன்னா அந்த சீமா அடிக்க விட்டுருக்காரு. நாம் தமிழ் கட்சி ஆட்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன். ஆனால் இந்த தற்கொலை கூட்டம் எதுவுமே பண்ணாமல் தங்களை பெரிய ஒரு ஹீரோ மாதிரி இவங்களை பொறுத்தவரை விஜய் ஒரு பெரிய ஹீரோங்க. விஜய் யாராவது ஏற்று பேசிட்டா இவங்க போய் உடனே வந்து அது வா விஜய் வந்து அப்படி பண்ணுற ஒரு இலவும் பண்ணாத ஒரு தற்கொலை. அந்த தற்கொலை விஜய் காப்பாற்றி விட்டது யார் தெரியுமா? அண்ணாமலை தான். அண்ணாமலை தான் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாப்புல. அதாவது அண்ணாமலை சொல்கிற அந்த விஷயத்தை பாருங்களேன். அதாவது செந்தில் பாலாஜி இருக்கார்ல அவரும் ஸ்டாலினும் சேர்ந்துக்கிட்டாங்களாம். அந்த கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பேரை இறக்கிட்டாங்களாம். மொளாப்புடி போட்டாங்களாம். அங்கே பள்ளம் இருந்துச்சா பள்ளத்தில் தள்ளி காலை வச்சாங்களாம். இதை சொல்ல அப்படியே அந்த வார்த்தையெல்லாம் பிட்டாக போட்டு கொடுக்குறாப்புல அண்ணாமலை. அந்த இந்த மதியழகனுடைய மனைவி இருக்காங்களா அவங்களும் இதே வார்த்தையாக சொல்லியிருப்பாங்க. அப்படியே மதியழகன் மனைவி அப்படி பேசின அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அண்ணாமலை வந்து இதை வந்து அப்படியே ஸ்கோர் பண்ணுறாப்புல. அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருக்கனால அதை அந்த நேரத்தில் பேசு பொருளாக வச்சு ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறாங்களா. ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகும்போது உயிர் இருக்கான். ஆனால் அங்கே போய் உள்ளே போனோடனே அப்படியெல்லாம் அண்ணாமலை எப்படிலாம் திருச்சி பேசினாங்க தெரியுமா? அண்ணாமலை சுத்தமான அண்ணாமலை. அப்போ விஜய்க்கு அப்படி முட்டு கொடுத்து இது காரணமே வந்து அரசு தான் செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்லி பேசி எல்லாம் காப்பாற்றி விட்டோடனே இப்போ அண்ணாமலை வந்து இது அடித்தோடனே வச்சு கிளிங்க. அதை விட ஒரு குறிப்பிட்ட இதை கேட்டிங்கன்னா இவங்க தற்கொலை தாங்கிறத நீங்களே வந்து புரிஞ்சுக்கங்க. கேளுங்க. மோடியே விஜய் கிட்ட வந்து போட்டோ எடுத்துட்டு போனாரு. என்னது? ஐயோ தலைவர் விஜய் மோடி வந்து விஜய் கிட்ட வந்து போட்டோ எடுத்தாரு. ஐயா தெரிஞ்சா பேசுங்க. இதாண்டா அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மோடிட்ட போய் இப்படி கை கட்டி நின்னவர் நம்ம நிற்பார். அம்மா தாயேங்கிற மாதிரி மோடி நின்றுட்டு மோடியே வந்து விஜய்கிட்ட கையட்டி நின்னாருன்னு என்னென்ன சொல்கிறான். இவங்க தற்கொலைங்கிறதுல ஒன்றுமே இல்லைங்க. அப்போ நீ வந்து மோடியை வந்து ஆதரிச்ச விஜய் வந்து கேவலம் நம்ம பிஜேபியோட பிடிஎம் சொல்லி இவங்கள சொல்கிறதுக்கு இதாங்க காரணம். 2014 போய் அந்த அதை ஏதோ ஒரு பீலா பேலஸாக அங்கே போய் இப்படி உட்காந்துருக்காரு. இந்த ஆள் கரெக்டாக செப்டம்பர் 27 பிஜேபி ஏற்று பேசவே இல்லை. பிஜேபிக்காரனே சொல்கிறா ஏற்று பேசுகிறானா. அதெல்லாம் ஏற்று பேச துப்பே இல்லாமல் விஜய்கிட்ட வந்து கையட்டி உட்காந்துருந்தாரு மோடின்னு. இந்த தற்கொலை பசங்களை என்ன தான் பண்ணுறது? இந்த ஆடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் பரப்புங்க. இவனுக்கு எவ்வளோ தற்கொலை. இவனுக்கு வந்து இந்த கரூர் 47 பேர் உயிர் வந்து போனதுக்கு காரணம் வந்து யாருன்னு ஊருக்கே தெரியும். அதை வந்து மடைமாத்துறதுக்காக அது தாங்க இல்லை அது அப்படி இப்படி திமுக அப்படி இப்படின்னு பண்ணி அதில் இவங்க ஒரு அரசியல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சும்மா போகிற போக்கில் ஒரு திமுக காரனா அது காரணம் இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் திமுக மேலே பழிய போட்டு உட்காந்துருக்கானுங்க. அங்கே டெல்லியில் கூப்பிட்டு வச்சு இவங்க புஷியானதை வச்சு நம்புகிறாங்களாம். அது என்னென்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ கொடுத்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.